ஹலோ நண்பா, இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து. இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் டெப்டி கலெக்டராக இருக்கட்டும், டெப்டி ரிஜிஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் போன்ற வேகன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரெஷர்ஸே எலிஜிபிள் தான். A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 1 சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த இயற்கானது tnpsc.gov.in தான் அஃபிஷியல் வெப்சைட். வர 30ஆம் தேதியிலேருந்து ஜூலை 29 வரை உங்களுக்கு டைம் இருக்குது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 தேர்வுகளும் இருக்குது. ஓகே, என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து டெப்டி கலெக்டர். ஓகே, தமிழ்நாடு சிவில் சர்வீஸில் வந்து 12 வேக்கன்சி இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் எடுக்கிறாங்க, கமர்ஷியல் டேக்ஸஸ்லேயும் லேபர் டிபார்ட்மெண்ட்லேயும். கமர்ஷியல் டேக்ஸில் 2, லேபரில் 1. அதே மாதிரி டெப்டி ரிஜிஸ்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் 3. அடுத்து பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், அதாவது இந்த பத்திரப்பதிவு இருக்குல்ல அதில் ஒரு 8 வேக்கன்சி. டோட்டலாக 26 ஓப்பனிங்ஸ்க்கான இந்த 2026 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் உள்ள எல்லா பதவிகளுக்குமே மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதாவது 1/7/2026 இந்த தேதியின்படி 21 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். ஓகே, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, விசிஎம் அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் பாருங்கள். இந்த டெப்டி கலெக்டர், அப்புறம் 2வது போஸ்ட், இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 39 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா பதவிகளுக்குமே 39. இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 34 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 34 இல்லைனா 39. கல்வி தகுதி பாருங்கள், எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயே ஈச் போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் நோட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கேட் நாலேஜ் வந்து கட்டாயம் தேவை. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ 3 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 கொஸ்டினும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 10th ஸ்டாண்டர்டில் 25 கொஸ்டினும் இருக்கும். மொத்தமாக 200 கொஸ்டின் வந்து இருக்குங்க. 300 மார்க்கு, 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், OMR பேஸில் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஷின் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் கொண்டு போவாங்க. மெயின்ஸை பொறுத்தவரையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3. ஈச் பார்த்திங்கன்னா 250 மார்க்ஸ்க்கு நடக்குது. அது இல்லாமல் இன்டர்வியூ 100 மார்க்ஸ். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 850 மார்க்ஸ்க்கு இந்த மெயின்ஸ் வந்து அப்படிங்கிறது நடக்குது. டியூரேஷன் பார்த்துக்கோங்க, ஈச் 3 ஹவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும், அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் 4 ஆன்சரில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் பேசேஜாக எழுதி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுவுமே பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சூட்டபிளான மீடியத்தில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி எக்ஸாமை எழுதிக்கலாம். ஹவு டு அப்ளைல நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளை பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவில் உங்களோட பெயரும் ஃபோட்டோ எடுத்த தேதியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போட்டு தான் அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். எக்ஸாம் சென்டர் ப்ரிலிம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களையுமே நடக்குது. மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நடத்துவாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு 100 rupees. மெயின்ஸ் கிளியர் பண்ணுறீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின் போகிறீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு வந்து 200 rupees நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் பே பண்ணணும். இனிஷியலாக 100 rupees நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஓகே, அதே மாதிரி இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷனில் A to Z டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தேவையான ஃபார்ம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்களும் 1 டைம் வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஓகே, நோட்டிஃபிகேஷனில் 42வது பக்கத்திலிருந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், பார்ட் பி ஆப்டிடியூடில் என்ன, தமிழ் மெயின்ஸில் தமிழில் என்னென்ன அப்படிங்கிறத தனித்தனியாக உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இதை நீங்கள் ஃபுல்லாக 1 டைம் ரீட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல்
அலாரம் பெல்ஸ், அதாவது நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ எவ்வளோ டைமில் உங்களுக்கு வந்து பெல் நோட்டிஃபை பண்ணுவாங்க, அதாவது இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது, எவ்வளோ டைம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ உங்களுக்கு பெல் மூலமாக இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த பெல் எவ்வளோ மினிட்ஸ்க்கு ஒன் டைம் நடக்கும், OMR ஷீட்ஸ், அது தொடர்பான டீட்டெயில்ஸ், அதை எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கம்மி தான், 26. பட் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு பெட்டர் தாங்க. ஈச் இயர் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஃபில் பண்ணாலே போதுமானது. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். வேகன்சி கம்மின்னு விட்டுறாதீங்க. பல ஆண்டுகளாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறேன் இல்லை, நீங்கள் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். இன்ட்ரெஸ்டட்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணி ஒரு ட்ரை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.